அனைவருக்கும் வணக்கம். நமது கயலின் பார்வையில் கயலின் கருத்து 2 கருத்துக்களை வெளியிட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. தொடர்ந்து பயணிப்போம் சொல்லி 3வது கருத்து என்ன கருத்து அப்படின்னா, சாதாரண மக்கள் தவறு செய்தா, பாலியல் தொல்லை கொடுத்தா, பாலியல் புகார் கொடுத்தா லத்தியில் அடிக்கிறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க காவல்துறையினர். உச்சகட்ட நிலைமையில் நீதிமன்றம் கொண்டு போகிறீங்க. ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்க கொடுக்குற செக்ஸ் டார்ச்சரை காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது விளக்கத்தை பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக கேட்போம். எனக்கு தெரிஞ்சு நான் பழகிய சில நபர்கள் சில கருத்துக்களை பார்த்துருந்தேன். ஆம்பளைன்னாவே அவனுக்கு என்னதான் தோணும்னு தெரியாது. ஒரு பெண் ஸ்பரிசத்தை பார்த்தாவே அவனுங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி இதாகிறானுங்க. இதில் என்ன காக்கி சட்டை, அப்புறம் கருப்பு கோட்டு, வெள்ளை கோட்டு, நான் பேனா மையே, டே விளக்கணிகளா, இங்கிட்டு என்ன சொல்கிறதுனா, ஒரு பெண் என்பவள் போதை பொருள், காம பொருள் அப்படின்னு உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் சாக்கடையில் விழுந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்கள் பெண் என்பவள் போதை பொருள் அல்ல. நீங்கள் 2 முலைகளை பார்க்கின்றீர்கள். 2 முலைகளில் இருக்கும் காமத்தை பார்க்கும் நீங்கள் உயிர்பால் குடித்ததை ஏன் பார்க்க மறந்து விட்டீர்கள்? ஏன் சிந்திக்க நினைக்கவில்லை? இன்னைக்கு பெண்ணோடைய உறுப்பில் இன்பம் காணும் நீங்கள் அந்த பெண்ணோடைய உறுப்புக்கு கீழே தான் பிறந்து வந்தீங்கன்றது ஏன் மறுக்க முடியாத ஒரு விஷயத்தை மறந்து போயிருக்கீங்க. ரொம்ப கேவலமாக இந்த 2 பெண்கள் கிட்ட மார்பகத்தையும் கீழே இருக்கிற ஒரு விஷயத்தையும் ஆண்கள் யூஸ் பண்ணுறதையும் வீடியோஸ் போடுறதையும், இன்னும் சொல்லணுன்னா அந்த டிக்டாக் இப்படின்ற ஒரு விஷயத்தில் அப்படியே இந்த மார்பை குலுக்கி அவங்க காட்டுறதும், ஆண்கள் அதுக்கு ஜொல்லு விட்டு ஐயோ செல்ஃபோனே நினைகிற அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ காவல்துறையும் என்னங்க பண்ணும்? காவல்துறைனா என்ன? அவிகளும் மனுஷனுங்க தானே. அரசியலாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், நீதிமன்றமாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், எல்லாரும் ஆம்பளைங்கன்ற கட்டத்தில் இருக்கிறப்போ இது இந்த பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, தமிழக முதல்வர் இரும்பு பெண்மணியாக இருந்த அம்மையார் மறைந்து போயிட்டாங்க. அவங்கள பற்றி சில உண்மைகளை இந்த நேரத்தில் சொல்லணும். அவங்க புடவையவே இழுத்து அவமானப்படுத்தினப்போ அவங்க எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்க, அதை ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து எப்படி மக்கள்கிட்ட செல்வாக்கு வாங்கினாங்க. இன்றைக்கும் பல காவலர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காங்க. ஏன்னா காவலர்களுக்கு நல்லா தெரியும், காவல் அதிகாரிகள் அந்த அம்மாகிட்ட பயணம் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும், நாளை காலையில் நம்ம பதவி இருக்குமா இருக்காதா, யார் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஐயையோ உஷாராக நம்ம வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு பயத்தை கொண்டு வந்த இரும்பு பெண்மணி மாதிரி இன்றைக்கி அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கா இல்லையா? நான் சொன்னேன்னு வம்பிழுத்துறாதீங்க சரிங்களா? இருக்கா இல்லையா என்பதை உங்கள் பதிவில் காட்டுங்க, உங்களுடைய சுய கோபத்தில் காட்டுங்க. எல்லாரும் எடுத்துகிட்டு ஏதோ கயல்விழி மேலே கோபத்தை காட்டினீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். உண்மையிலேயே நான் அனுபவித்ததில் பார்த்திங்கன்னா, எச்சப்பய ஆம்பளைகளை நாம் தான் வளர வைக்கிறோம், நாம் தான் சொல்கிறோம். தூக்கி குப்பையில் போட்டு அவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லை, இவனுங்களுக்கு உயிர்பால் கொடுத்து இவனுங்களுக்கு உசுரை கொடுத்து வளர்த்த நாம் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. வேணும்னா வாடா, இல்லைன்னா போடா அப்படின்னு தூக்கி எந்த பொண்ணு போகிறாளோ அவள் எல்லாருமே சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கு வைக்கிற பேர் பட்ட பெயர், இவள் ப்ராஸ்டியூட் அப்படின்வாங்க. டேய் நீ ப்ராஸ்டியூட்டாரு சொல்லு, இல்லை கிழிஞ்சி போன பொண்ணுன்னு கூட சொல்லு. ஆனால் அவள் சாதிச்சு வரப்போ உன்னையால் ஒன்றும் செய்ய முடியாமல் அவமானத்தில் நின்று திகைக்கிற பற்றியா, அது தான் அவள் சாதிச்சது. ஏன் இதை இந்த நேரத்தில் பதிவு பண்ணனா, நானும் ஒரு ஆடவரால் பாதிக்கப்பட்டேன். எனக்கு ஒரு 50 புருஷன் இருக்குன்னுலாம் சொன்னாங்க, ஆனால் நிரூபிக்க முடியல. ஆனால்
நான் தான் நீதிமன்றத்தில் எஃப்ஐஆர் போட்டு இன்றைக்கி என்ன சொல்கிறது, என்னை அழிக்கணும்னு நினச்சவங்க அத்தனை பேருக்குமே சவுக்கடி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நாளைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம், அதில் கூட இந்த பொண்ணுக்காக போராடக்கூடிய விஷயங்களை முன்னெடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு செய்தி வந்தது, ஐஜி முருகன், ரிட்டையர்டு ஐஜி வந்து பாலியல் துன்பம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரிட்டையர்டு ஆயிட்டாரு, சீஸ் த டம்மி பீஸ், அவரை தூக்கி உள்ள வைங்கப்பா. கொடுத்தது தப்பு தானே, செஞ்சது தப்பு தானே, தப்புக்கு தண்டனை உண்டு இல்லை. நீங்களே இப்படி பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் எல்லோரும் அப்படியே மாட்ட தானே செய்வீங்க. பெண்களை போதைப் பொருளாக நினைக்காதீர்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இது தப்பாக ரைட்டான்னு தெரியல, என் மனதில் பட்டது தான் நான் சொல்கிறேன். ஏஆர் ரஹ்மான் பெரிய பூதாகரமாக பெரிய ஒரு சர்ச்சைகளை உருவாக்குனாங்க. அப்படியே எனக்கு மண்டையெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, என்னடா இது, அவருடைய பர்சனல் விஷயம் இவ்வளோ கேவலமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு எழுதுகிறாங்க. ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை கூட அவங்களால பண்ண முடியலையே அப்படின்னா 2 தப்பு நடந்திருக்கு. உங்கள் தனிப்பட்ட கருத்தை என்றைக்கு பொது வழிதளங்களில் கொண்டு வந்து விட்டீர்களோ அப்போவே அசிங்கத்தையும் நல்லதையும் சந்தித்து தான் ஆகணும். எல்லாரும் ஒரே மாதிரியே பேச மாட்டாங்கல்ல, ஆனாலும் சில ஒழுக்கம் தேவை. நிறைய பேர் வந்து இந்த பொண்ணு பேர் சரியாக வாயில் வரமாட்டேங்குது, அந்த பொண்ணை ரொம்ப போட்டு கிடையாதீங்க. இவரும் ஆசைப்பட்டிருக்காரு, அந்த பொண்ணும் ஆசைப்பட்டிருக்காங்க, இவங்களுடைய நெருக்கம் ரொம்ப இதாக இருக்குது. அதனால் இவரும் விவாதத்தை கொடுத்துருக்காரு, அந்த அம்மாவும் இது பண்ணியிருக்காங்க. அது அவங்க 2 பேரும் பர்சனல். ஆனால் அவங்க பொது வழித்தனத்தில் போட்டதுனால நீங்கள் எல்லாருமே வந்து கிண்டி கிளங்கெடுத்துட்டீங்க. ஸோ நல்ல விஷயங்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் சொல்கிறேன், குடும்ப சமாசாரத்தை வந்து வெளியில் நம்ம போட்டுட்டோம்னா எல்லா விஷயமே வரதான் செய்யும். ஒன்ஸ் போடக்கூடாது, போட்டுட்டா எதிர்நீச்சல் அடிக்க கற்றுக்கணும். அப்படி தைரியம் இருக்கவங்க மட்டும்தான் அதை போடணும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஸ்டார்ஸ் நிறைய பேர் அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இளவு வீட்டில் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்கலாம் சொல்கிறீங்க. இளவு வீட்டில் எதுக்கு மீடியா வைக்கிறீங்க? வைக்கிறதே நீங்கள் தான். ஏன், எங்களுக்கு இவங்க வந்தாங்க, எனக்கு அவங்க வந்தாங்க, எங்கள் இதில் வந்து நல்ல ஒரு இது கிடச்சிது அப்படின்னு நீங்கள் தான் வந்து பண்ணுறீங்க. அப்புறமா ஐயோ நான் அழுகிறத காட்டிட்டாங்க, ஐயோ நான் மூக்கு சிந்தினதை காட்டிட்டாங்க, ஐயோன்னு நீங்கள் ஐயோன்னு ஏன் அடிச்சுக்கிறீங்க? அடிச்சுக்காதீங்க, தப்பை திருத்துங்க. திருத்தலைனா இப்படி தான் இருக்கும். முக்கியமாக ஐஜி முருகன் ஐயா, விரைவில் சிறையில் நீங்கள் செல்லப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக புழலில் வச்சா நான் வந்து உங்களை பார்க்குறேங்கய்யா. ஏன்னா ஒரு காலத்தில் நிறுத்திக்கிறேன், ஒரு காலத்தில் இந்த பெண் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் வியர்ந்து சொல்லணுன்னா அடுத்த நிகழ்வில் ஐஜி முருகன் ஐயாவை பற்றி சொல்லுவோம். ஏன்னா எல்லோரும் நல்ல மனுஷனுங்க தான். சபலம் யாரை விட்டுச்சு? ஒரு ஆம்பளை சபலத்தால் இழந்தது எல்லாமே அதிகம். தொட வேண்டிய இடத்துல தொடணும், தொடக்கூடாத இடத்துல தொட்டா இப்படி தான் நடக்கும். அதனால் இன்றைக்கி பத்திரிகையாளர்களுக்கு பெரும் பேசும் பொருளாக நாளைக்கு நடக்கிற மீட்டிங்கும் இருக்குது. நாளைக்கு அந்த மீட்டிங்கில் நான் கூட கலந்துக்க போகிறேன். கலந்துக்கிட்டு உண்மைகள் என்னன்றதை வெளியிட போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் சொல்லணே, ஒரு பொண்ணு மதித்து வரலைன்னா அவளை வந்து ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு, சரியா? இல்லை வரலைன்னா புளிச்சு போன பழம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை பாருங்களேன். சும்மா இப்படியே பண்ணிக்கினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசிங்கம்தான். இந்த அசிங்கத்தை தவிர்க்க பெண்களை நம் கண்கள் பார்க்கும் விதங்களை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த ஒரு படத்தில் ஜோதிகா கூட சொன்னாங்க ஒரு விஷயத்த, ஹலோ அப்படின்றது. அதில் வந்து ஒரு பையன் சொல்லுவான், துணிக்கடையில் வேலை செய்கிறேன், நான் ப்ரா விற்கிறேன், அந்த ப்ரா வந்து அந்த சைஸ் வந்து பெண்கள் கேட்குறப்போ போட்டு பார்க்க, இந்த சைஸ் வச்சு பார்க்குறப்பையும் எனக்கு என்னோடய பார்வை ஒரு மாதிரி போகுது, என்னோடய திங்கிங் ஒரு மாதிரியாக இருக்குது, எல்லா பெண்களையும்
என்னால் பார்க்க முடியல, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு ஃபோன் கால்ஸில் அவன் சொல்லுவான். அழகான வரிகளில் ஜோதிகா ரொம்ப இதாக எளிமையாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பார்க்குற பார்வையை மட்டும் நிறுத்திடாதீங்க. நீங்கள் மேலோட்டமாக இருக்கிற அந்த சதையோடைய மார்பகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. மார்பகத்துக்கு உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு உண்மை புரியும்னாங்க. அதே தான் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு பெண்ணை மேலே இருக்கக்கூடிய அழகையும் மேலே இருக்கக்கூடிய கவருதலையும் பார்த்து மயங்கினா என்ன சொல்லுது, படும் குழியில் தள்ளப்படுவீர்கள். அந்த குழியில் விழறதா வேண்டாமா என்ற சிந்தனையை நீங்களே ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், எந்த துறையிலையும் இன்று இருக்கிற காலகட்டத்தில் எல்லா துறையிலையும், சினிமா துறை, பத்திரிகை துறை, மருத்துவத்துறை, நீதிமன்றம், காவல்துறை எல்லாத்துலேயும் வந்தாச்சு பாலியல். வெளியில் வந்தால் அது விஸ்வரூபமாக பேசும் பொருளாக மாறுது. வெளியில் வரவில்லை என்றால் அமைதியாக இருக்கிறது. இந்த விஷயங்களெல்லாம் மூட்டை கட்டி கொண்டு வரது ஒவ்வொரு ஆண் கையில் இருக்குது, பெண் கையில் அல்ல. பெண்களும் கொஞ்சம் அடக்கமாக நாமளும் நம்மளை வச்சுக்கணும். அதை நான் யாருக்கோ அறிவுரை சொல்ல வரலைங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால் நான் சொல்லிவிடுவேன். மீறி என்ன பண்ணாங்கன்னா எங்கே வச்சு வெளுத்து வாங்கணுமோ அங்கே வச்சு வெளுத்து வாங்கிடுவேன். ஸோ இந்த தகவலை சொல்ல நினைத்தேன், உங்களுடன் பதிவு ஷேர் பண்ணிட்டேன். நான் பேசுனதில் ஏதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னை திருத்திக் கொள்கிறேன். வணக்கம்.